போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பே தெரிய மாட்டேங்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் பெரிய அளவுல தாக்குதல் நடக்குது. அமெரிக்காலாம் ஒன்றும் தாக்குதல் நடக்குதுன்னா அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. அமெரிக்கா என்ன கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஹர்முஸ்ல. அமெரிக்காவுக்கு பேரிடி இது, மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு வருகிறது அமெரிக்கா. ட்ரம்ப் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இதுவரை எந்த நாடுகள் மேலேயும் இல்லாத அளவுக்கு நாங்க ஈரானை தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ட்ரம்ப் என்கிற நபர் ஒரு டுபாக்கூர், புரியுதா? அவன் சர்வதேச தலைவனாகவோ ஒரு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அந்த சைத்தான் போனான்னா தான் எல்லாமே மாறும். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர்ல இரவு முழுவதும் வளைகுடா நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னு தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் சார்? அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்கள புற போட்டு அடிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் இவங்க பாடுபட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது லெபனான் மேலையும் தொடருது, ஈரான் மேலையும் தொடருது. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளையும் தாக்குறாங்க. இந்த தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுல போச்சு அப்படின்னா இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சூழல் சொல்றாங்க. இப்போ அணு ஆயுதம் பயன்படுவதற்கான வாய்ப்புகள் இந்த பக்கம் குறைஞ்சிருச்சு, ஈரான் பக்கம். ஏன்னா இஸ்ரேல் நாசக்காடாகி போச்சு. இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடந்தது. ஹைஃபாலே நடந்துட்டு இருக்கு, டெல்லவிலே நடந்துட்டு இருக்கு, பீர்ஷிவாலே நடந்துட்டு இருக்கு. 3 பக்கம் சவுத்து, நார்த்து, சென்ட்ரல் 3 இடத்துலையும் தாக்குதல். இந்த போர் யார் கை ஓங்கி இருக்குன்னு ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு சார். இப்போதைக்கு ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இந்த போர் இருக்கு. முஸ்தபா கமோனி ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடரா பதவி ஏற்றிருக்காரு. இவருடைய போர் யுக்திகள் எப்படி இருக்கு சார்? முதல் நாளே 5 மணி நேரம் இஸ்ரேலை நாசப்படுத்தி இருக்காரு அப்படின்னு போது இன்னும் தீவிரமா போகுங்க. அவரும் தாக்கப்பட்டாருன்னு ஒரு செய்தி வந்து அது எல்லாமே வதந்தி தான். நெதன்யாகு செத்துட்டான்றாங்க. ஒரு நாளைக்கு வெளியில தெரிஞ்சுதான் ஆகணும், எப்படியாவது தெரியும். இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்கு? இந்தியா நிலைப்பாடு தான் அதுதான். இஸ்ரேலுக்கு பின்னாடி போகலாம், இஸ்ரேல் ஜெயிச்சிரும்னு பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு மரண அடி இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் போயிடும் போல மேப்பில். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் மெல்ல சாயிறாங்க. எவங்காலில் விழுகலான்ற நிலைமையில தான் நம்ம இருக்கோன்றது தான் புரிஞ்சுக்கணும். தமிழரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு உமாபதி அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். இந்த போர் நின்னாதான் இந்த சூழல் சரியாகும் அப்படின்னு சொல்றாங்க சார். ஆனா இந்த போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பே தெரிய மாட்டேங்குது. அமெரிக்கா ஒரு பக்கம் பெரிய அளவுல தாக்குதல் நடத்துது. ஈரான், அமெரிக்காலாம் ஒன்றும் தாக்குதல் நடத்துனா அமெரிக்கா அடி வாங்கிட்டு இருக்கு. இஸ்ரேல் அமெரிக்க கப்பல்லாம் தாக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு கூட அமெரிக்கா என்ன கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு ஹர்முஸ்ல. அதனால அமெரிக்காவுக்கு பேரிடி இது, மிகப்பெரிய இழப்பை சந்திச்சு வருகிறது அமெரிக்கா. லெபனானோட சேர்ந்து இருமுனை தாக்குதல் நல்லா இஸ்ரேல் மேல நடத்துறாங்க. ஆனா ட்ரம்ப் அவர்கள் சொல்றது என்ன அப்படின்னா, இதுவரை எந்த நாடுகள் மேலேயும் இல்லாத அளவுக்கு நாங்க ஈரானை தாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அப்படியான சூழல் நிலவுதாங்க. ட்ரம்ப் என்கிற நபர் ஒரு டுபாக்கூர், புரியுதா? அவன் சர்வதேச தலைவனாகவோ ஒரு அமெரிக்காவோட அதிபராக இருக்கிறதுக்கு லாயக்கற்றவன் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அமெரிக்கா பல நாடுகளுக்கு பல உதவிகளை செய்திருக்கலாம், பல வளர்ச்சிக்கு உதவி இருக்கலாம், நவீன கண்டுபிடிப்புகள் எல்லாம் பெருசாக இருக்கலாம். ஆனால் அந்த ட்ரம்ப்ன்ற நாசகாரன் எல்லாத்தையும் நாசப்படுத்திட்டான்னு தான் இப்போ பார்க்குறாங்க. ஸோ விரைவில் ட்ரம்ப் அந்த பதவியிலேருந்து தூக்குவதற்கு அமெரிக்க மக்களே, அமெரிக்க அரசாங்கமே, அமெரிக்க செனட்டே முடிவு பண்ணி அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்குது. அந்த சைத்தான் போனான்னா தான் எல்லாமே மாறும். இப்போ ரஷ்யா, சீனாலாம் கையிருப்பு வச்சிருக்கிறாங்க. சீனா கூட ஒரு வருஷத்துக்கு எங்கிட்ட எரிவாயு எரிபொருள் கையிருப்பு இருக்குங்கிறாங்க. இந்தியாவில் அந்த சூழல் இல்லாத காரணம். இந்தியாவில் விலை நல்லா விற்கும் போது எதுக்கு வச்சிருக்கணும்? பொருள் வியாபாரம் ஆகுது அப்படிங்கும்போது இந்தியா வெளிநாடுகளுக்கு விற்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் வெளிநாடுகளுக்கு விற்கலை, அவங்க மக்களுக்காக வச்சுருக்காங்க. இப்போ ஜிலாம் வியாபாரம் தானே பண்ணுறாரு. இது வாங்கிட்டு மாற்றி விடுறது தானே, புரியுதா? அவருக்கு அவன் மாற்றி விடுறதுனால நம்மகிட்ட ஸ்டாக் இல்லாமல். இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர்ல பெரிய அளவுல பாதிக்கப்படக்கூடிய நாடுகள் அப்படின்னா வளைகுடா நாடுகள். தொடர்ந்து வளைகுடா நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்துறதுக்கு என்ன காரணம் சார்? அமெரிக்காவோட நிலைகள் மேல தாக்குதல்னாலும் இப்போ செய்திகள் பார்க்க முடியுது. நேற்று இரவு முழுவதும் வளைகுடா நாடுகள் மேல ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கு அப்படின்னு. இது என்ன காரணம்? என்ன மாதிரியான விளைவுகள் ஏற்படுத்தும்? அதாவது அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்றதுனால தான் அவங்கள புறம் போட்டு அடிக்கிறாங்க. அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதில் இவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இன்வெஸ்ட்மெண்ட்டு ட்ரம்ப்போட கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கான். அந்த கம்பெனி வளர்ச்சிக்காக இவங்க இங்கேருந்து வேலை பார்க்குறாங்க. அமெரிக்காவுக்கு கைக்கூலியாக இருக்கான், அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்து உதவுறான். எல்லாம் இருக்கும்போது இவங்களை அழிச்சோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மத்திய பகுதியிலேருந்து அமெரிக்கா வெளியேறிடும். அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்றக்காக தான் தாக்குதல்.
இந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் அப்படிங்கிறது லெபனான் மேலையும் தொடருது, ஈரான் மேலையும் தொடருது. இவங்க 2 பேரும் சேர்ந்து இஸ்ரேலையும் வளைகுடா நாடுகளையும் தாக்குறாங்க. இந்த தாக்குதல்ங்கிறது பெரிய அளவுல போச்சு அப்படின்னா இந்த அணு ஆயுதங்கள் எல்லாம் பயன்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஒரு சூழல் சொல்றாங்க. ஆமாம், அது இருக்கத்தான் செய்யும். ஓரளவுக்கு தான் இதாக இருக்கும். இப்போ ஆனால் அணு ஆயுதம் பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் வந்து இந்த பக்கம் குறைஞ்சிருச்சு, ஈரான் பக்கம். ஏன்னா இஸ்ரேல் நாசக்காடாகி போச்சு. இஸ்ரேல் முழுவதும் தாக்குதல் நடந்தது. ஹைஃபாலே நடந்துகிட்டு இருக்கு, டெல்லவீவ்லேயே நடந்துகிட்டு இருக்கு, பீர்ஷிவாலே நடந்துகிட்டு இருக்கு. 3 பக்கம் சவுத்து, நார்த்து, சென்ட்ரல் 3 இடத்துலையும் தாக்குதல் நடந்தது. நாசக்காடாயிடுச்சு இஸ்ரேல். புரியுதா அவங்களுக்கு? இந்த பழமைவாதிகள் டுபாக்கூர் மதவாதிகள் இருக்காங்க, இவன் தான் அந்த பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுலாம் பேசிட்டு இருக்காங்க சில பேர். அதெல்லாம் மாறி தானடா ஜனநாயகம் வந்துச்சு, இதெல்லாம் வந்துச்சு, இன்னும் ஏன்டா அதை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்கன்னு தான் நம்ம கேட்கணும். அதன்படி தாக்குதல் நடத்தினான்னா காட்டு மிராண்டி காலத்துக்கு போயிட்டான், அப்போ திருப்பி அங்கே எழுதிட்டு போகிறாங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி இருக்குது. ஜனநாயகம் வந்துருச்சு, நாடுகள் வந்துச்சு, மத தலைவர்கள்லாம் அடித்து துரத்தி விட்டாங்க. ஒரு காலகட்டத்தில் மத தலைவர்கள் தான் போர்லாம் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. சிலுவை போர்லாம் ஒன்று நடந்துச்சு ரொம்ப நாளாக. அதெல்லாம் எல்லா கர்மாந்தரமும் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இப்போ ஜனநாயகம் வந்திருக்கு, நவீனங்கள் வந்திருக்கு. மனிதன் வந்து 6 அறிவு உள்ள மனிதனாக மாறி வந்துகிட்டு இருக்கும்போது திருப்பி அங்கே இருக்கிறாங்க, இதில் எழுதியிருக்கு அதில் எழுதியிருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி டுபாக்கூர்கள் இந்த மாதிரியான விமன் கேட்டல்ஸ்லாம் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை, அதை அவங்கள ஏமாற்றி தான் அவங்க குழப்பம் நடத்தும். நீங்கள் வந்து பெஞ்சமின் நெத்தனியா வீட்டில் பின்பற்றுறாங்களான்னு சொல்ல முடியாது. அப்படின்னு தான் அவன் கடவுளுக்கு பயந்து எல்லாம் பண்ணியிருந்தானா அவன் கொள்ளையடித்து இத்தனை வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்கான். ஸோ அது மாதிரி இவங்கன்னா வந்து என்னென்னா மக்களை காலி பண்ணி அதை வைத்து குளிர் காயக்கூடிய கொடூரங்கள், அந்த கொடூரங்கள் அழிஞ்சால் மட்டும்தான் இந்த போர் நிற்கும். இன்னும் எரிவாயு தட்டுப்பாடுங்கிறது ஒன்று நிலவலை. இப்போ பெட்ரோல் டீசல் கூட இருக்குது, நமக்கு தெரியுது, மக்கள் தான் பேனிக் ஆகி போய் வாங்குறாங்கன்னு புரியுது. ஆனால் எரிவாயு தட்டுப்பாடு இல்லை, எங்கேயுமே கேஸ் சிலிண்டர் கிடைக்கிறது இல்லைன்னு எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் அரசு பியூஷ் கோயல் கூட சொல்கிறார் அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. நயினார் நாகேந்திரன் சொல்கிறார் நான் தான் நடத்துகிறேன், இல்லைன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கிறாரு. அதான் நேற்று ஃபோன் நம்பர் போட்டிருக்காங்க, இல்லை ஃபோனை ஜாம் பண்ணி விட்டாங்க, ஜாம் பண்ணி விட்டு நாசப்படுத்திட்டாங்க. இவங்கெல்லாம் எந்த அதாவது அவங்கெல்லாம் என்னத்த சொல்கிறது தெரியல, இன்னும் சொல்கிறதுனே புரியலை. நீங்கள் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கூமுட்டைகளை பற்றி நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த விஷயத்தில் அவன் வீட்டில் அவன் சோத்துக்கொல்லி இல்லாமல் இருக்கப்போ இப்போ நக்கிட்டு போங்கடா சங்கிகளான்னு சொல்ல வேண்டியதான். மக்கள் என்ன சார் பண்ணணும்? போய் இப்படியான ஒரு இடர்பாடான சூழல், இப்போ அரசு சார்பில் நமக்கு எந்த முன்னேற்பாடுகளும் இல்லை, முன்னெச்சரிக்கை இல்லை, இந்த இடர்பாடை சரி செய்யக்கூடிய சூழல் கூட இல்லை. இப்போ அதாவது அரசாங்கம் மத்திய அரசு என்ன நினச்சிக்கோம்னா இன்னும் ஒரு வாரத்தில் கேஸ் இல்லாமல் போயிடும், எல்லாம் இதாக இருங்க அப்படின்னா எல்லாம் அடித்து பிடிச்சி அப்பயும் அப்படி தான் பண்ணுவாங்க. சொல்லாமல் விட்டால் அப்படியே சரியாக தான் பார்ப்போம், இல்லைன்னா அப்படியே விட்டுருவோம். கடைசி நேரத்தில் தாத்தா செத்துட்டார், நல்லா தான் நைட் வரைக்கும் பேசிகிட்டு இருந்தாருன்னு சொல்லி முடிச்சிடலான்னு பார்த்துருப்பாங்க. முன்னாடியே சொன்னால் பேனிக் ஆகிடுவாங்க, இல்லை தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, எப்படி ஒரு 3-4 நாள் கூட தாங்காது போல் அப்படின்னு தானே அவரை காப்பாற்ற முடியாது. இருந்தாலும் எதுக்காக வேலை பார்க்குறீங்க அதை பற்றி யோசிச்சுட்டே இருப்பாங்க. எப்போ ஊருக்கு போகலாம், எவன்ட்ட கடை வாங்கலாம்னு யோசிச்சுருப்பாங்க. சரி கடைசியில் செத்துட்டாருன்னா எப்படி கடை வாங்கிட்டு வந்து தானே ஆவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக் இருக்குது. அந்த வகையில் அப்படி இருக்கலாம். குஜராத் துறைமுகத்துக்கு வரக்கூடிய இந்தியாவுக்கு வரக்கூடிய சரக்கு கப்பல் ஈரானால் தாக்கப்பட்டிருக்கு, இந்தியா கண்டனம். அதே இன்னொரு பக்கம் என்ன நியூஸ் வருது அப்படின்னா இந்தியாவுக்கு மட்டும் அந்த ஹார்மோஸ் நீரிணையுடைய கடல் வழி பாதையை ஈரான் திறந்து விட்டுருக்கு அப்படின்னு. அது முன்னாடி நடந்திருக்கலாம், இதை அடுத்து நடந்திருக்கலாம். அதனால் நீங்கள் ரெண்டையும் கோர்க்கக்கூடாது. அது காலைல 8 மணிக்கு அடிச்சிருக்கலாம், அப்புறம் கவர்மெண்ட்டில் கூப்பிட்டு விடுன்னு சொல்லியிருந்திருக்கலாம். அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது என்னென்னா முதல்ல வந்து இந்தியாவுக்கு மட்டும் அனுமதின்னு ஒரு செய்தி வந்துடுச்சு. அதுவும் வந்து ஏஜென்சி மூலமாக வந்த செய்தி தான். அதற்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து அப்படிலாம் இல்லை, தவறான செய்தின்னு ஈரான் சொல்லுதுன்னு ஒரு செய்தி வருது. ஸோ இந்த 2 செய்தியில் எது உண்மைன்னு இன்றைக்கி வரைக்கும் யாருமே கன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படி தான் போயிட்டுருக்கு. உலகளாவிய அரசியல் விமர்சகர்கள், பார்வையாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இன்னைக்கு அதை திறந்து விட்டாலும் இந்த பிரச்சனை சரியாக இருக்கு, 1.5 மாதங்கள் வரைக்கும் ஆகும் அப்படிங்கிறாங்க. அப்படியான சூழ்நிலை அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. ஏன்னா இப்போ கப்பல் திறந்து விட்டால் கூட அந்த கப்பல் வர்றதுக்கு 7 நாள் ஆகும். அதுக்கப்புறம் அதை ப்யூரிஃபை பண்ணணும், ரிஃபைன் பண்ணணும், எதை கச்சா எண்ணெயை, அதுக்கு ஒரு 4-5 நாள் ஆகும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். அடுத்த கப்பல் வரணும்ல, அதுக்கப்புறம் பிரச்சனை தீரலை, திருப்பியும் வந்து இப்போ இருக்கிற கப்பலை கொண்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னால் கூட அடுத்த கப்பல் வரணும்ல, அதுக்கு பிரச்சனை இருக்குல்ல. அடுத்து யார்கிட்ட நீங்கள் என்ன வாங்குவீங்க, அங்கேருந்து எப்படி எண்ணெயை கொண்டு வருவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு முடிவு போகும். உடனே டேமேஜ் தான். இதில் பல காரணங்கள் சொல்கிறாங்களே சார். இந்த போருக்கான அடிப்படை காரணம் என்ன? மதமா இல்லை அதிகார அரசு? மதம்ன்ற பேரில் இந்த முட்டாள்களை மண்டையை கழுவி மதத்துக்காக நம்ம மோதுறோம், நம்ம மதத்தை காப்பாற்றணும், நம்ம ஊரை காப்பாற்றணும், நம்ம இதில் எழுதியிருக்கு, தோராவில் எழுதியிருக்கு, மண்ணாங்கட்டியில் எழுதியிருக்குன்னு சொல்லி அது எழுதிட்டு போகுதுடா. அதுக்கு இது நவீன காலத்துக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படி பார்த்தா நீ அமெரிக்கா கூட தானே சண்டை போடணும்,
கிறிஸ்தவனும் தானே உனக்கு பிடிக்காது, அவன் கூட சேர்ந்துட்டு இன்னொருத்தனை போய் அடிக்கிற அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. ஸோ அப்படி வந்து இது என்னென்னா முட்டாள் மக்களை மேலும் கேனையனாக்கி கோமாளியாக்கி அவங்கள கொன்று குவிப்பது. ஒன்று அடி வாங்கி சாகணும், இல்லை நாட்டுக்காக மதத்துக்காக போய் சாக வைக்கணும். இப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டு அவன் நல்லா இருப்பான். அவங்க ஃபேமிலி கோடிக்கணக்கில் அடிச்சுட்டு ட்ரம்ப் ஃபேமிலி நல்லாயிருக்கும், நெதன்யாஹு ஃபேமிலி நல்லாயிருக்கும். இப்போ இந்த முஸ்தபா கமோனி வந்து ஈரானுடைய புதிய சுப்ரீம் லீடராக பதவி ஏற்றிருக்கிறாரு. இவருடைய போக்கு எப்படி இருக்கும்? இவரு பின்வாங்கக்கூடியவரா இல்லை அவர் அவரையும் பின்வாங்குறாரு. இவருடைய போர் அந்த யுத்திகள் எப்படி இருக்கும் சார்? அது ஒவ்வொருத்தருக்கும் அது இனிமே தானே தெரியும். இவர் வந்து இப்போ தான் வந்திருக்காரு, வந்த முதல் நாளே 5 மணி நேரம் இஸ்ரேலை நாசப்படுத்தியிருக்காரு அப்படிங்கும்போது இன்னும் தீவிரமாக போகும் தான் சொல்ல முடியும். அவரும் தாக்கப்பட்டாருன்னு ஒரு செய்தி வந்து அது எல்லாமே வதந்தி தான். எல்லாமே இப்போ நெதன்யாஹு செத்துட்டான்றாங்க, அதே இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பென்குவீர் செத்துட்டான்றாங்க, கன்ஃபார்ம் ஆகலை. எதுவுமே இப்போ தகவல் ஏன்னா செத்துட்டா ஒரு நாளைக்கு வெளியில் தெரிஞ்சு தான் ஆகணும், எப்படியாவது தெரியும். இன்னும் 2-3 நாளில் இந்த போக்கு எப்படி போகுதுன்றது சொல்ல முடியும். இந்த போர் யார் கை ஓங்கி இருக்குன்னு ஒரு கேள்வி தொடர்ந்து எழுந்துகிட்டே இருக்கு சார். யாரோட கை? அதெல்லாம் போரில் யார் கை ஓங்கி இருக்கு? ஒரு அடி இவன் கூட 2 அடி கூட அடித்தாலும் இவன் கை ஓங்கியிருக்கும். அவன் இப்போதைக்கு ஈரான் கட்டுப்பாட்டில் தான் இந்த போர் இருக்கு. அவங்க டிசைட் பண்ணுற இடத்துல அவங்க தான் இருக்காங்க. இதில் இந்தியாவுடைய நிலைப்பாடு என்ன சார்? இந்தியாவுடைய உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. இந்தியாவோட உளவுத்துறை எல்லாம் ஃபெயிலியர், இந்திய கவர்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் உளவுத்துறை சொல்லிட்டு இருக்கீங்க. இந்திய பிரதமரே போய் எவனையே போய் அப்பா நாடு அப்பான்றார் அப்படின்ற மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன உளவுத்துறையை போய் சொல்லி என்ன பண்ணுறது? இப்போ இந்தியாவுடைய நிலைப்பாடுகள் என்னவா இருக்குது? இந்தியா நிலைப்பாடு தான் அதுதான். இஸ்ரேலுக்கு பின்னாடி போகலாம், இஸ்ரேல் ஜெயிச்சிரும்னு பார்த்தாங்க. இஸ்ரேலுக்கு மரண அடி வந்து இஸ்ரேல்ன்ற நாடே இல்லாமல் போயிடும் போல மேப்பில். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த பக்கம் மெல்ல சாயிறாங்க. அது என்ன சாஞ்சு அவங்க காலில் விழுக போல அவங்க காலில் விழுகிறோன்ற நிலைமையில் போயிடும். மொத்தத்தில் நம்ம எவனையும் காலில் விழுக வைக்கிற நிலைமையில் இல்லை, எவன் காலில் விழுகலான்ற நிலைமையில் தான் நம்ம இருக்கோன்றது தான் புரிஞ்சுக்கணும். நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.